பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தக்கூடிய நமக்கு தெரிகிற வார்த்தை ரோமர் எழுதின நிருபம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 32வது வசனம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவ தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் இந்த நாளில் தேவஜனங்களாகி நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் எச்சரித்து உணர்த்துகிறார். இந்த அதிகாரத்துல 29வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் அநேக தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்களை சொல்லி இப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் தீர்மானித்த அந்த நீதியான தீர்ப்பை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் நீதியான தீர்ப்பை செய்திருக்கிறார். அப்படி கர்த்தரால் தீர்மானிக்கப்பட்ட அந்த நீதியான தீர்ப்பை அநேக ஜனங்கள் அறிந்திருந்தும் அவங்க என்ன பண்றாங்க? இப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகளை தாங்களும் செய்து அந்த பொல்லாத கிரியைகளை செய்கிற மற்றவர்களிடத்திலும் அவர்கள் பிரியமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று எதிர்த்து சொல்கிறது. தேவஜனங்களாக நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், பொல்லாத கிரியைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராக இருக்கிறார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவஜனங்களாக நாம் இதை உணர்ந்தவர்களாய் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த வசனங்களிலே சொல்லப்படுகிற பொல்லாத கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மை நாமே நிதானித்து பார்த்தோமேயானால் நாம் ஞானம் தீர்க்கப்படுவதில்லை என்று எதுவும் சொல்கிறது. தேவஜனங்களாக நாம் நம்மை நாமே நிதானித்து சோதித்து பார்க்கிறவர்களாக இருக்கும். இப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராக இருக்கிறார்கள் என்று கர்த்தர் நீதியான தீர்ப்பை செய்திருக்கிறார். கர்த்தர் ஒரு காரியத்தை ஒரு தீர்ப்பை எழுதிவிட்டாரேயானால் அது நிச்சயமாய் அவரால் தீர்மானிக்கப்பட்டது. உலக ராஜா தன்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை தீர்மானிக்கும் பொழுதே அவன் என்ன செய்ய மாட்டான்? அதை மாற்ற மாட்டான். அகாசுர ராஜா தன்னுடைய மோதிரத்தினால் முத்திரையிடப்பட்ட காரியங்களை மாற்ற முடியாது என்று தனக்கு மிகவும் பிரியமான எஸ்தரிடத்தில் சொல்வதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. தரியு ராஜாவால் தீர்மானிக்கப்பட்டு அவருடைய மோதிரத்தினால் முத்திரையிடப்பட்டதை தரியு ராஜாவாலையும் மாற்ற முடியாம தனக்கு பிரியமான தானியேலை அவர் சிங்கங்களின் கெபியிலே போட்டதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஒரு உலக ராஜா அவன் தான் செய்த தீர்ப்பை குறித்து அவன் என்ன பண்ணலாம்? அதை மாற்றும்படியாய் அவனுடைய இருதயம் மாறலாம். ஆனால் நாம் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் அவர் மனம் மாற மனுஷன் அல்ல, அவர் பொய் சொல்ல மனுபுத்திரனும் அல்ல. அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் நீதியாய் செய்த தீர்ப்பை நிச்சயமாய் மாற்ற மாட்டார். அதை குறித்து அவர் மனஸ்தாபப்படவும் மாட்டார். ஏன்னா அவர் செய்த தீர்ப்பு என்பது நீதியான தீர்ப்பு. துன்மார்க்கமான கிரியைகளை உடைய ஜனத்திற்கு அவர்கள் மரணத்திற்கு பாத்திரராக இருக்கிறார்கள் என்று அவர் செய்த தீர்ப்பு நீதியான தீர்ப்பு. ஏன்னா அவர் தருணம் கொடுக்கிறார். இந்த கிருபையின் காலத்துல தம்முடைய தாசர்களை கொண்டு தம்முடைய வார்த்தைகளை தெரியப்படுத்தி அவர் தருணம் கொடுக்கிறார். அந்த தருணத்தையும் உணராமல் இந்த வசனங்களில் சொல்லப்பட்ட அருவருப்பான பொல்லாத கிரியைகளை எந்த ஒரு மனுஷன் துணிந்து செய்கிறானோ அந்த மனுஷனுக்கு மரணத்தை அவர் தீர்மானித்து விட்டார். இது அவருடைய நீதியான தீர்ப்பு. தேவஜனங்களாக நம்மை பார்த்து கர்த்தர் எச்சரித்து உணர்த்துகிறார். எந்த சுபாவம் நம்மிடத்தில் காணப்படக்கூடாது, அது காணப்படவும் கூடாது. அதே நேரம் அதை செய்கிற மற்ற மனுஷர்களிடத்தில் நாம் பிரியமா இருக்கவும் கூடாது. துன்மார்க்கனை நீதிமான் என்று கர்த்தர் தீர்க்க மாட்டார். தேவஜனங்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையில துன்மார்க்கமான கிரியைகளுடைய மனுஷர்களுக்கு உதவியால் அவர்களுடைய துன்மார்க்கத்திலே அவர்கள் துணிந்து நடக்கும்படியாய் கை கொடுக்க கூடாது, உதவி செய்யக்கூடாது. வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராக இருக்கிறார்கள் என்று கர்த்தர் தீர்மானித்த அந்த நீதியான தீர்ப்பை அறிந்தும் அவங்க என்ன பண்றாங்க? துணிகரமாய் அந்த கிரியைகளை தாங்களே செய்தும் இப்படிப்பட்ட கிரியைகளுடைய மனுஷர்கள் கர்த்தர் பரிசுத்தம் பண்ணின அவருடைய இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி அதை காலால் மிதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மனுஷர்கள் கொடிதான ஆக்கினைக்கு உட்படுவார்கள் என்று அதே வேதம் கர்த்தருடைய நீதியான தீர்ப்பை நமக்கு தெரியப்படுத்துகிறது. தேவஜனங்களாகி நாம் இதே வந்தவர்களாய் இந்த முதல் அதிகாரத்துல 29வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்ட அருவருப்பான கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது. இப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகளுடைய ஜனங்கள் மரணத்திற்கு பாத்திரராக இருக்கிறார்கள் என்று கர்த்தர் நீதியான தீர்ப்பை செய்து விட்டார். இதை அறிந்தும் நாம் இவைகளை செய்யக்கூடாது. அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிற பொல்லாத மனுஷர்களிடத்தில் நாம் பிரியமா இருக்கக்கூடாது.
இது நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமா இந்த நாள்ல கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் சொல்றாரு, நீயும் தப்பு செய்யக்கூடாது. மற்றவர்கள் தப்பு செய்தாலும் அதை உணர்த்த வேண்டுமே தவிர அவங்களுக்கு உதவியா கை கொடுக்க கூடாது. தேசங்களாகி நாம் இதே உணர்வுகளாய் கர்த்தரின் எச்சரிப்பின் சத்தத்தை உணர்ந்து கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்த கிரியைகளை செய்ய நாம் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தவான்களோட ஐக்கியமா இருக்க நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் சொன்னபடியே நம்மை பாதுகாத்து பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்கும்படியால் அவர் நீதியான தீர்ப்பு செய்து இம்மையிலும் மறுமையிலும் தேசங்களாகி நம்மை உயர்த்தி நம்மை அவர் மகிழ்ப்படுவது அதிக நிச்சயம். தேசங்களாகி நாம் இதே உணர்ந்தவர்களாய் இந்த வசனத்தை கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் என்றும் குறைய